ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான நல்ல இனிப்பான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்துட்டு கரெக்டாக எப்படி செய்யணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் அதுவாகவே எந்திரிச்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக டேஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக தெரியும். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. கண்டிப்பாக பாசிப்பருப்பை செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், சூப்பரான ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த கோல்டன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி மட்டும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமேட்டு இது நல்லா ஒரு டைம்லேருந்து 2 டைம் கிட்ட நல்லா அலசிட்டு அதோட 1 கப்பு போல் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் 1 கப்பு போல் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து கடையில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி இதே மாதிரி செய்யுங்க. அதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு சுடு தண்ணிலாம் இல்லைங்க, நார்மல் வாட்டர் தான், பச்சை தண்ணி தான். தண்ணி சேர்க்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்துட்டு மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இடியாப்பம் தான் செய்ய முடியும், கொழுக்கட்டை செய்ய முடியாதுங்க. அதனால் ஃபஸ்ட் டைம்லேருந்து தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொத்தமாக பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரியவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா டைட்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அமுத்துற மாதிரி இருக்கணும். இப்போ அதை வந்துட்டு நம்ம உருட்டிக்கிறலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாகவும் அதோட வந்துட்டு கொஞ்சம் நீளமாக உருட்டுவாங்களா, அந்த மாதிரி தான் உருட்டியிருக்கேன். அதுதாங்க நம்மளோட பாரம்பரியமான பால் கொழுக்கட்டைக்கு செய்கிற ஷேப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உருண்டையாக உருட்டிக்கிறதுனாலுமே அது உங்களோட விருப்பம்தான். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த பால்ஸ் தான் அதிகமாக சாப்பிடணும்னு விரும்புவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த நீளமாக இருக்கிறது தான் சாப்பிடணும் விரும்புவாங்க. அதனால் உங்களோட விருப்பம்தான், எது செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு அது வந்து கரைஞ்சி போயிடாது. இதே மாதிரியவே எல்லாத்தையும் மொத்தமாக வந்துட்டு உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. பருப்பும் வந்துட்டு நல்லா விசில் அடங்கிடுச்சு. 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருந்தால் மட்டும் போதுங்க, ரொம்ப வந்துட்டு குலைவாக வேண்டாம். அடுத்து நம்ம கொதிக்க வைக்கிறப்ப நல்லா வெந்துடும். பாருங்கள், கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மாவாட்டம் வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். எந்த கப்பில் வந்து மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மாவுனா 1 கப்பு போல் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அப்படி இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்புங்க. இதை விட இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வேணால் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து ஆனால் கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு எப்போவுமே நல்லா கொதிச்சிடணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிடணும். ஒரு 3-4 நிமிஷம்னாலும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்துட்டு கொழுக்கட்டை சேர்க்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு அது வந்து கரைஞ்சி போகாது. எப்போவுமே பருப்பு மட்டும் அப்பப்போ மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையை சேர்த்துக்கிறலாம். கொழுக்கட்டையை சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு போடும்போது 1-2 போடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா மொத்தமாகவே அள்ளி போட்டுருங்க. ஒன்றும் வந்து கரைஞ்சி போயிடாதுங்க. இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்செலாம் போகாது. பாருங்கள், இது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருப்பீங்களா, வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவாகவே இந்த கொலக்கட்டை வெந்து மேலே வரும். பாருங்கள், மேஜிக் மாதிரி இருக்குல்ல, அதுவாகவே மேலே எந்திரிச்சு வரும். அந்த டைம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அதுவாக மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வீட்டிலே வந்துட்டு பால் கொலக்கட்டை டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். நல்லா வாசனைக்காண்டி ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் அரிசி மாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கூட வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அதையும் சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம கொலக்கட்டை உருட்டுவோம்ல, அப்போதைக்கு ஒரு 2-3 உருண்டை மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மாவை வந்து கரைச்சிட்டும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கொலக்கட்டை வந்து நல்லா வேகணும். அதனால் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டான செம்மையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிருச்சுல. இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும். ஆனால் இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக ஆகிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆறும்போது இன்னும் நல்லா திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பர் டேஸ்டான வீட்டிலே செய்கிற மாதிரியான பால் கொலக்கட்டை எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. பால் கொலக்கட்டை பார்க்கும்போதே நாக்கு ஊறுதில். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் டேஸ்டான ஆனியன் சமோசா பார்த்துடலாமா? நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவும் அதோட கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எண்ணெயும் நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப பூரி அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இந்த 1 கப்பு மாவுக்கே நம்மளுக்கு வந்து நிறைய சமோசா கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் இது ஊறினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் போட்டு செஞ்சிடலாம். இது மாவு ஊறுறதுக்கும் நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மேலாப்பில் மட்டும் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃபிங் செய்வோம். பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பல்லு பூண்டு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து முழுசாக போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்காண்டி 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூளும் அதோட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் வெங்காயம் இருந்தாலே போதும், உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ தாங்க முக்கியமானது, அந்த ஷீட் வந்து செய்யணும். நம்ம இது எந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிறோமோ அந்தளவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மேலே தடவி இருந்தோம்ல எண்ணெய், அதோட சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 பாதியாக நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பாதியும் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சிடணும். அதை விட நல்லாவே லேசாக தேய்ச்சிடணுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிருங்க. இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மட்டும் மாவு சேர்த்துக்கிறேன், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காண்டி. நான் வந்து மொத்தமாக 4 சப்பாத்தி அளவுக்கு, சப்பாத்தி மாவு அளவுக்கு தேய்க்கிறேன். எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து அதிகம் போடாதீங்க, ஃபஸ்ட்டு போடுற மாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப்பாக வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நான் அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா லேசாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க. இது கோதுமை மாவில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மைதா மாவில் செய்கிறதா கடையில் கொடுக்குறதோ வீட்டில் செய்கிறதோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு சில பேர் மைதா மாவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேசாக இருக்கணும். இன்னுமே நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. எடுக்கும்போது பிஞ்சிராமல் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இப்போ நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமேட்டு எண்ணெயெலாம் தடவணும் அவசியம் இல்லைங்க. நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மேலே வந்து வெள்ளை வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே போதும், லேசாக வெந்திருந்தாலே போதும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கண்ணாடியாக தெரியணும். இது வந்து நம்ம வந்து இது இப்போதைக்கு அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டான இதில் வந்து கட் பண்ணிக்கிறலாம். அதனால் ஓரம் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நாலு சைடுமே ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கொயராக செஞ்சுருந்தாலுமே கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்ம மடிக்கும்போது, சமோசா மடிக்கும்போது கரெக்டாக அந்த கோன் ஷேப்பு வரும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த 4 சைடுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மொத்தமாக 4 பீஸ் இருக்கா, 4 பீஸ் இருக்குது ரெடியாக. இப்போ இதிலையும் பாதி கட் பண்ணணும். இதை விட இன்னும் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். 3 பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் அதுலேயும் பாதியமாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நிறைய கிடச்சிருச்சுல. 4 சப்பாத்தி அளவுக்கு தான் போட்டோம். பாருங்கள் அதிலே எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா மாவோட அளவு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு மாவு தான் போட்டேன், அதில் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக மட்டும் கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேலாப்பில் அதை ஒட்டுறதுக்காண்டி. இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. ரைட் சைடில் ஒன்று, அதோட லெஃப்ட் சைடில். அவ்வளோதாங்க, ஷேப் வந்துருச்சா. ரொம்ப ஈஸிங்க இது.
இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்கு, அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறலாம். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு மட்டும் போதும். நம்ம மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு எடுத்து லேசாக வந்து மேலே தேய்ச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டைட்டாக ஒட்டிக்கிறோம். அது வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதுலனாலும் தண்ணியில் வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை வைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது இந்த சைடு நம்ம ஒட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த கேப்பில் ஒட்டிக்கோங்க. ஆனால் வராதுங்க, ஏன்னா உள்ளக்கையும் லேயர் இருக்கிறதுனால வராது. வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. கோன் ஷேப் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இன்னொன்று மடித்து காமிக்கிறேன். ஒரு ரைட் சைடு, அதோட ஒரு லெஃப்ட் சைடு. அவ்வளோதாங்க. நீங்கள் மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க. நம்ம கோதுமை மாவுலே செய்கிற சூப்பரான சமோசா செஞ்சிடலாம். அவ்வளோதான். உள்ள ஸ்டஃபிங் வச்சு மேலே இந்த மாவு மட்டும் லேசாக தடவி விட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக தடவாதீங்க. ஃபோல்ட் பண்ணி மடிக்கும்போது மட்டும் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. அதே போல் அதிகமாகவும் ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா இழுத்து மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா டக்குன்னு மடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 சைடுமே மாவு வந்து ஃபஸ்ட்டே தேய்ச்சிருங்க. அந்த கோதுமை மாவு கரைச்சிருக்கோம்ல அது. இது வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து மடிச்சுக்கிறலாம். எடுத்துகிட்டு ஒரு ரைட் சைடு, அதோட ஒரு லெஃப்ட் சைடு. பாருங்கள், கோன் ஷேப் வந்துருச்சா? இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங் உள்ளே வச்சிட வேண்டியதான். உங்களோட விருப்பம் தாங்க. ஸ்டஃபிங்கில் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கிறலாம். ஆனால் நிறைய பேரோட ஆல் டைம் வந்து ஃபேவரட் வந்து இந்த வெங்காய சமோசா தான். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட கெட்டு போகிற மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரியவே எல்லாத்தையும் மடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் தேவையில்லை. இந்த மாதிரிங்க போட்டோன்னு இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். அதே போல் ரொம்ப சிம்மிலையும் வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாமே ஒரே மாதிரி கலரில் இருக்கும். நல்லா அந்த கோல்டன் கலரில் கடையிலலாம் இருக்கும்ல, எல்லாம் ஒரே மாதிரி கலரில் இருக்கும். உங்களோட பாத்திரத்துக்கு தகுந்தாப்பில் 3-4 போட்டு பொரிச்சுக்கிறலாம். அப்பப்போ மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்களேன். லைட்டாக அந்த கலர் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கலர் வந்துருச்சுனாலே எடுத்துட வேண்டியதாங்க. நம்மளுக்கு உள்ள வெங்காயம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதில் வந்து நல்லா வதங்கினது தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு அப்படின்னாலே எடுத்துட வேண்டியதான். இந்த லீவு டயத்தில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3 பெரிய வெங்காயம் இருந்தாலே போதுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்.
கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கோதுமை மாவில் செய்கிறதுனால. இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையுமே 2-3 போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த சமோசா மட்டுங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஆசை தீரவே தராது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக இதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சமாக மட்டும் மேலே கருவேப்பிலை வந்து லைட்டாக பொரித்து போட்டேன், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் உள்ளக்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக பிச்சாலே போதுங்க, நிறைய ஆனியனோட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ரொம்ப ஹெல்த்தியான கேரளா ஸ்டைலில் செய்கிற களத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கனாலும் இதே மாதிரி செய்யுங்க, செம்மையாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருமா. ஃபஸ்ட்டு 1 கப்பு போல் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம்னாலும் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. பச்சரிசி இந்த மாதிரி எடுத்துருக்கேன், நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சாச்சு. சூப்பராக ஊறிடுச்சுல. 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அப்படி இல்லாட்டா ஒரு 1.5 மணி நேரம்னாலும் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்புங்க அரிசிங்கிறதுனால நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் 2 கப்பு 3 கப்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க, ஏன்னா பத்தாது. இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இதிலே வந்துட்டு 2 கப்பு போல் வடித்த சாதம் இருக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. எந்த சாதம்னாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் வடித்த சாதம். காலையில் வடிச்சிருந்தாலும் சரி, மதியம் செஞ்சாலும் சரி, எதுனாலும் ஓகே. அதோட வந்துட்டு வாசனைக்காண்டி ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி மூடிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட போயிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமேட்டு நல்லா பல்ஸ் மூடில் நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும். கொஞ்சம் கூட அரிசி தெரியவே கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், நம்ம விரல் விட்டு பார்த்தோம் அப்படின்னா அரிசியே தெரியக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிறலாம். எல்லாமே ஒரே கப்பு தாங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவு தான் இதுலேயும். 1 கப்பு போல் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். எந்த பாகுபதமும் தேவையில்லை, கரெக்டாக அந்த மாதிரி கரைஞ்சி வந்துட்டாலே போதும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமேட்டு தனியாக அப்படியே அந்த எடுத்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த மாவோடய ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய்க்கிறோம். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து ஃபுல்லாக அந்த மாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் போல் உப்பும் 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா இருக்கும்ல, சோடா உப்பு, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பும் சோடா உப்பும் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடணும். உப்பு வந்து டக்குன்னு கரைஞ்சிரும், ஆனால் அந்த சோடா உப்பு வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அந்த மாவோட. அப்போனா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஓட்டையாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து மாவு மட்டும்
ஃபஸ்ட்டே வந்துட்டு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, ஏன்னா அடுத்து வெல்லம் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்திருக்கணும். இந்த மாதிரி மட்டும் வறுத்துருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறோம்ல மாவு, கலவை, வெல்லம் எல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க. கண்டிப்பாக அந்த தேங்காய் மட்டும் அப்படியே மேலாப்பில் வந்துடும். மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் உள்ளே போயிடும். நம்மளுக்கு மேலே தான் இருக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக 1/4 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸில் கரெக்டாக வெந்திருக்கும். அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கத்தி விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லாக கூல்டவுன் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. ஓரத்தில் மட்டும் கத்தி விட்டு எடுத்துக்கலாம். ஓரம் மட்டும் லைட்டாக கத்தி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு விஷயமே நம்ம சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி, வெல்லம், அது ரெண்டும் தான். அதோட நம்ம வீட்டில் எப்போவுமே வடித்த சாதம் இருக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். அதோட வந்து சுற்றியும் வந்து லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சுற்றியும் அதே மாதிரியவே லைட்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு கவுத்திட்டிங்க அப்படின்னா டக்குன்னு விழுந்துடும். அதனால் பார்த்துட்டு இந்த மாதிரி எடுங்க. சூப்பராக வந்துருச்சுல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். நல்ல ட்ரெடிஷ்னலான கேரளா ஸ்டைல் களத்தப்பம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் செய்யும் போதே வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த வெல்லத்தோட வாசனைக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமுக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு 2 மணி போல் அரிசி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா வர்றதுக்குள்ளே 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். சுட சுட கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் எப்படி அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக வெந்திருக்குல்ல. பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் கரெக்டாக 1/4 மணி நேரம் வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.